இன்னைக்கு செஷன்ல நம்ம அடுத்தது ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து லாங் வவல் ஐ ஸோ அதோட சவுண்ட் எழுதும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் ஐ வந்து ஐ சவுண்ட் மட்டும் மேக் பண்ணாது, சம்டைம்ஸ் இ சவுண்டும் மேக் பண்ணும். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாம நிறைய பேர் ஐஇ வேர்ட்ஸ் எழுதும்போது இ சவுண்ட் உள்ள வேர்ட்ஸா எழுதிட்டீங்க. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றேன், அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ ஐஇ வந்து லாங் வவல் ஐ, இது ஐ சவுண்ட், லெட்டர் ஐயோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி 4 வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஐ சவுண்டோட ஒன்லி 4 வேர்ட்ஸ் தான் இருக்கு. டை, பை, டை, லை. ஓகே, இது எல்லாரும் இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே ஐஇ வேர்ட்ஸ் வந்து இ சவுண்ட் வர வேர்ட்ஸும் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும்னா ஐஇல வந்து வேர்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்க வந்து மற்ற இடத்துல ஐஇ வரும்போது அது இ சவுண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த நம்ம நிறைய வேர்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஆனா அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சஃபிக்ஸோட இருக்கிற வேர்ட்ஸ்ல தான் ஐஇ சவுண்ட் நம்ம பார்த்தோம். ஐஇ ஐ சவுண்ட் வந்து ஒய் ஆல்சோ கேன் மேக்ஸ் ஐ சவுண்ட். ஓகே, லெட்டர் ஒய் வந்து இட் ஆல்சோ வில் மேக்ஸ் ஐ சவுண்ட். லெட்டர் ஒய், நாட் சவுண்ட் ஒய். ஸோ லெட்டர் ஒய் ஆல்சோ மேக்ஸ் ஐ சவுண்ட். ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ்ல அதை நம்ம படிப்போம். இருந்தாலும் அதை நான் இப்போ எதுக்காக சொல்றேன்னா இன்னும் சில வேர்ட்ஸ்ல ஐ ஐ சவுண்ட் வரும். அது வந்து சஃபிக்ஸா வர வேர்ட்ஸ்ல தான் வருங்கிறத சொல்றதுக்காக அதை நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை, ட்ரை, Right, ட்ரை, right. டிஆர்ஒய், ட்ரை. ஓகே, இதெல்லாம் அப்புறம் ஃப்ளை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஐ அந்த ஐ சவுண்ட் வரும். ஓகே, ஆனா நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்றோம்? Right. ஐ சவுண்ட். ஆனா இங்க என்ன யூஸ் No, பண்ணிருக்கோம்? why use பண்ணு? யூஸ் Why use பண்ணு? ஒய் இல்லையா? Why use இப்ப இதோடைய பண்ணு? சஃபிக்ஸ் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதோட சஃபிக்ஸ்னா என்னன்னா இப்ப அதாவது verb வந்து பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எழுதுவோம் இல்லையா? இப்ப நான் கிரையோட பாஸ்ட் டென்ஸ் எழுதுனேன்னா cried, Right. tried, Right. dried, and then FLY, Y எடுத்துட்டு IED போட்டு எழுதுவோம். ஓகே, தட் இஸ் த ரூல். Right. பாஸ்ட் டென்ஸ் எழுதும்போது நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்னா லாஸ்ட்ல இருக்கிற ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐஇடி I okay. ஓகேவா? ஒய் வரும்போது Okay. மட்டும் Okay. சில மற்ற வேர்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம இன்னும் கிராமர் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். வெறும் இடி சேர்த்து தான் எழுதுவோம் நார்மலா. ஓகேவா? ஆனா ஒய்ல முடிகிற Okay. வேர்ட்ஸ்க்கு எழுதும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா we have to write IED. ஓகேவா? இதெல்லாம் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பத்தி படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலா படிப்போம். எஃப்எல் ஒய்க்கு பதிலா ஐஇடி. இது வந்து ஃபிளைஸ், பறக்குது. ஃபிளைஸ் ப்ளூரல்ல எழுதும்போது, ப்ளூரல்ல எழுதும்போது ஒய்க்கு பதிலா ஐஇஎஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் IES டென்ஸ்ல okay. எழுதும்போது ஒய்க்கு பதிலா ஐஇடி யூஸ் பண்ணுவோம். IED போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த எல்லா வேர்ட்ஸ்லயும் Okay. ஐடி சவுண்ட் வருதா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் Right. தான் நமக்கு நிறைய இருக்கும். Right. இதெல்லாம் நம்ம Right. என்னன்னு சொல்லுவோம்னா சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவல் வேர்ட்ஸ் இதுதான். ட்ரை, 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 ஃப்ளை தான் ஆக்சுவல் வேர்ட்ஸ். அது கூட நம்ம சஃபிக்ஸா இடி சேர்த்து எழுதும்போது ஐஇடி, எஸ் ப்ளூரல் எழுதும்போது ஐஎஸ், அந்த மாதிரி நம்ம எழுதுறோம். ஓகேவா? அப்படிதான் ஐ Okay. சவுண்ட் வரும். ஆக்சுவலா நார்மல் வேர்ட்ஸ் ஐ சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் வந்து இது 4 தான். ஓகே, சோ இப்போ நான் வேற வேர்ட்ஸ் சொல்றேன். அப்ப அதுல என்ன சவுண்ட் இருக்கு இப்ப பாருங்க. FIELD, இங்கேயும் ஐஇ வருது. ஆனா நம்ம ஃபைல்டுன்னு படிக்க மாட்டோம். நீங்க எழுதி ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பும்போது அந்த சவுண்டை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க இ சவுண்டே உங்களுக்கு வரல, ஆனா நீங்க வந்து ஐஇ போட்டு எழுதிருக்கீங்க. எழுதிட்டு ஆனா ஃபீல்டுன்னு தான் சொல்றீங்க. அப்ப ஈல்டுன்னு தானே சொல்றீங்க. ஐயே உங்களுக்கு அங்க வரல இல்லையா? அப்பயே உங்களுக்கு டவுட் வரணும். நீங்க என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றீங்கிறத நீங்க நல்லா கவனிச்சு கேட்கணும். ஓகேவா? ஃபுல் அந்த இண்டிவிஜுவல் லெட்டர் சவுண்டு சொல்லாதீங்க யாரும். அது வந்து நம்ம இன்னும் படிக்கல. நான் வவல் சவுண்ட் மட்டும் நீங்க சொல்லும் போது அதுதானே நமக்கு வந்து த்ரோட்ல இருந்து வருது. ஃபீல்டு, ஃபைல்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஐன்னு சொல்ல மாட்டோம். Hmm. ஃபீல்டு. ஓகேவா? சோ மத்த வேர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இ சவுண்ட் தான் வரும். ஷீல்டு, இதெல்லாம் நார்மல் ரூட் வேர்டு தான். ஓகேவா? அப்போ சீஃப், இதெல்லாம் சிங்கிள் வேர்டு. சீஃப், கிரீஃப், பீஸ், இது எல்லாத்துலயுமே ஐ பாத்தீங்கன்னா ஐஇ சவுண்ட் வரும். ஐ ஐ ஐக்கு வந்து இ சவுண்ட் வரும். இது எல்லாமே நீங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நிறைய பேர் எழுதி அனுப்பியிருந்தீங்க. 2 பேர் அந்த மாதிரி எழுதி அனுப்பியிருந்தீங்க. இப்போ அந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்டர்னேட்டிங் ஸ்பெல்லிங் படிக்கும் போது நான் கேட்பேன். இ சவுண்ட் ஐ ஆஸ் இ சவுண்டுனா என்னென்ன மாதிரி வரும், அப்போ வந்து நீங்க அது வந்து நீங்க ஞாபகம் வச்சு சொல்லணும். ஐ சவுண்ட் வந்து 4 வேர்ட்ஸ் தான். ஐயோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் இப்போ நான் சொல்லியிருக்கேன். திரும்ப நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்கும்போது அதை ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எதுக்காக இதை சொன்னேன்னா, ஐ வேர்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் வருது, சஃபிக்ஸ்ல வருதுங்கிறத சொல்றதுக்காக. ஸோ ஐ வந்து இந்த மாதிரி நார்மல் வேர்ட்ல இருந்து வேர்பாவோ இல்ல பாஸ்டன்ஸாவோ இல்ல வந்து ப்ளூரலாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதும் போது வர ஐ தான் ஐ சவுண்ட் வரும். மத்தபடி எல்லாமே அது தீபிகா உங்க இதால ஸ்கிரீன்ல இது பண்ணாதீங்க. ஈ சவுண்ட் வரும். ஓகேவா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? சோ சரி. ஒவ்வொருத்தவங்க ஹோம்ஒர்க் அனுப்புறதையும் மத்தவங்களும் பாருங்க. அவங்களுக்கு நான் என்ன கரெக்ஷன் சொல்றேங்கிறதையும் பாருங்க. அந்த மிஸ்டேக் இது வந்து உங்களுக்கு தெரியாமே இருக்கும். நீங்க சில டைம் நீங்க வந்து பை ஃப்ளூ கரெக்டா எழுதிருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ அதுல அவங்களுக்கு வந்து கரெக்ஷன்ல நான் சொல்லியிருப்பேன். அதனால எல்லாருடைய ஹோம்ஒர்க்கும் எல்லாரும் பாருங்க. என்ன கரெக்ஷன் சொல்றதையும் பாருங்க. அதையும் அந்த கரெக்ஷன் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா பாருங்க. ஓகேவா? நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணலன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்புறம் உங்களால ஈஸியா இது பண்ண முடியாது. ஓகேவா? அதனால ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இதுதான் ஐ, லாங் ஐ சவுண்ட்ல உள்ள கன்ஃபியூஷன். ஐ வந்து இ சவுண்டும் மேக் பண்ணும். ஐ ஐ சவுண்ட் மேக் பண்றது 4 வேர்ட்ஸ் தான். மத்தது எல்லாமே சஃபிக்ஸ் உள்ள வேர்ட்ஸ் தான். அந்த சஃபிக்ஸா ஆட் பண்ணும்போது தான் ஐ சவுண்ட் வரும். ஓகேவா? அதாவது சிங்குலர் வேர்டை ஒய்ல முடியிற வேர்டை ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸா மாத்தும் போது, ஒய்ல முடியிற வேர்டோட சிங்குலரை ப்ளூரலா மாத்தும் போது ஐஇடி ஐஇஎஸ் சேர்ப்போம். அப்பதான் அது ஐ சவுண்ட் வரும். ஓகேவா? மத்த எல்லா இடத்துலயும் அது இ சவுண்ட் தான் வரும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? வேற யாருக்காவது கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் பெருசு. சொல்லுமா. லெட்டர் கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. நீங்க போன்ல பாக்குறதால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ சரி. சரி, கிளியரா இல்லையா? திரும்ப எழுதிட்டுமா? வேணாம் வேணாம் மேம். ஓகே, இனிமே நெக்ஸ்ட் டைம் சின்னதா எழுதும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஓகே. வேற ஆ ஏதாவது சரி. டவுட்ஸ் இருக்கா? இந்த மேம். அந்த இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னும் நீங்க ஊ ஊ சவுண்ட் இது பண்ணி அனுப்புனதை வந்து நான்